ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار والضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر إلى آخره وآية أخرى وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الله قرضا حسنا إلى آخره صدق الله عليه العظيم அளவில்லா அல்லும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்மதரவாகிய தர்மகத்தாராகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் வைத்தது. இன்னும் அமையும் தோழர் நபி நாயர் காத்தும் நபி முத்தர நபி சம்மல் நபி சீனிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய அல்லாஹ் எல்லா விதமான அமல்களையும் சீர்திருத்தப்பட்ட செய்யப்பட்ட ஒரு நாள் வரக்கூடிய ஆண்டுகளில் நம்முடைய நிகழ்வுகளை அனைத்தையும் எழுதப்பட்டதுடைய ஒரு மாதமாக இது இருக்கின்றது. மனிதனுக்கு எப்பொழுது கலிமா சொல்லி விடுகின்றானோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக திருக்கலிமாவை எங்கு இவன் மொழிந்து விடுகின்றானோ அன்றிலிருந்து அன்று முதல் அவனுக்கு தொழுகை என்பது கடமையாகிவிட்டது. தொழுகையை தொழவில்லை என்றால் அவன் முஸ்லீம் என்று சொல்வதற்கு அருகதையற்றவனாக இருக்கின்றான். இன்னுடைய ஹதீஸ்களில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு பாங்குடைய சத்தங்கள் கேட்கப்பட்டவுடன் யார் தொழுகைக்கு வரவில்லையோ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யார் தொழுகைக்கு வரலையோ அவர்களுடைய இல்லங்களை வாலிபர்களை வைத்து தீயிட்டு கொடுத்துவதற்கு என்னுடைய மனம் நாடுகின்றது என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் எந்த அளவிற்கு தொழுகை முக்கியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று தொழுகையை கடமையாக்கிய பொழுது அன்புடைய பகலில் சொல்கின்றார்கள், இந்த முறை உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகையாகின்றது என்னுடைய உம்மத்தினர்களுக்கு மிஅராஜாக இருக்கின்றது. மிஅராஜ் என்றால் அல்லாஹ்வை சந்தித்து அவனிடம் உரையாடிவிட்டு வந்தது இந்த தொழுகையில் எல்லாம் இருக்கின்றது. இந்த தொழுகையில் எல்லாம் இருக்கின்றது. இவன் அனைத்தையும் பெறக்கூடியது தொழுகையில் இருக்கின்றது. சஹாபாக்கள் பெற்றார்களே தொழுகையின் மூலியமாக அவர்களுடைய இன்னல்கள், இடுக்கண்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் தொழுகையின் மூலமாக பெற்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி வீட்டிற்கு செல்கின்றார். 3 தினங்களாக தங்களுடைய வீடுகளில் அடுப்புகள் எரியவில்லை. பசியுடைய தாண்டவம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள்.
என்று மஸ்ஜிதின் பக்கம் மஸ்ஜிதின் நபையின் பக்கம் வருகின்றார், வந்து தொழுகின்றார், 2 காயத்தை தொழுகின்றார், ஹாஜத் கம்பினை தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்கின்றார். இப்பொழுது மனைவியிடம் கேட்கின்றார், ஏதாவது இருக்கின்றதா என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ், எதுவும் இல்லை. மீண்டும் சொன்னார்கள், நீ தொழ நானும் தொழுகின்றேன் என்று 2வது முறையாக சென்றார்கள். பள்ளிக்கு சென்றார்கள், தொழுதார்கள், 2 காயத்தை தொழுதார்கள், தொழுதுவிட்டு மீண்டும் வந்தார்கள். 2வது முறையாக நீ தொழு நானும் தொழுகின்றேன் சென்றார்கள், தொழுதார்கள். தொழுதுவிட்டிற்கு வீட்டிற்கு வரக்கூடிய வழிகளில் வரக்கூடிய சமயங்களில் அந்த வழிகளில் வரும்பொழுது அவர்களுக்கு ரொட்டி சுடக்கூடிய வாடைகள் மனங்கள் அடிக்கின்றது. பசியில் இருக்கிற ஆளுக்கு பிரியாணியுடைய வாடையை பார்த்தோன்னா என்னங்க ஆகும்? நம்ம நிலைமைகள்லாம் பசியை பார்த்தோம்னே, ஆஹா இந்த பசியுடைய சமயத்துல பிரியாணியுடைய வாழையை காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். இந்த ரொட்டியுடைய வாடைகளை கண்ட உடனே இவர் செல்கின்றார் வேகமாக. ஹலாலா ஹராமா என்ன ஏன் என்பதை பற்றி அங்கு விசாரிக்கின்றார் மனைவியிடம். அப்பொழுது மனைவி சொன்ன வார்த்தை என்ன என்று தெரியுமா? அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகையின் மூலியமாக எல்லாம் பெற முடியும் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அங்கே கேட்டார்கள், பார்த்தார்கள். மனைவி சொன்ன வார்த்தைகள் என்னென்று தெரியுமா? நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் திருகை அறையக்கூடிய சப்தங்கள் கேட்டது. சென்றேன், ஓடி சென்று பார்த்தேன். தொழுது முடித்துவிட்டு நம்முடைய ரூமில் வைக்கப்பட்டிருந்த திருகையில் தானாக திருகிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து மாவுகள் கொட்டிக்கொண்டே இருந்தது. நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில் அனைத்திலும் பாத்திரங்கள் அனைத்திலும் அதை நிரப்பி வைத்தேன். அதற்கு கீழ் நிரப்புவதற்கு நம்மிடம் பாத்திரங்கள் இல்லை, பொருள்கள் இல்லை. உடனடியாக நான் அந்த திருகையை பிடித்து விட்டேன். மாவு நின்று விட்டது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? கீழே ஒரு 500 ரூபாய் நோட்டு கடைஞ்சு அப்படின்னா பாப்பா அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்கிறாங்களாண்டு யாராச்சும் கேட்போம். யாரும் இல்லையா? சரி அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்காக வச்சிருக்கான் அப்படின்னு எடுத்து வந்துகிட்டே இருப்போம். ஆனால் அவர்கள் அங்கு ஏற்பட்டவருடைய நிகழ்வுகளை கண்டு உடனடியாக நேராக விருதுஎன்று போகின்றார்கள், சஃபா என்று நடக்கின்றார்கள். எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் என்னுடைய இல்லங்களில் 3 நாட்களாக உணவுகள் சமைக்கப்படவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் என்னுடைய மனைவியிடம் சென்று தொழுவச் சொன்னேன். நானும் தொழுது வந்தேன். யா ரசூலல்லாஹ், முதலாவது முறை தொழுவோம், என்னுடைய தொழுகையில் ஏதோ குறைபாடுகள் இருக்குமோ என்பதாக எண்ணிவிட்டு 2வது முறை சொன்னேன். 2வது முறையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்பொழுதும் நான் என்னுடைய தொழுகையில் ஏதோ குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு சென்றேன். 3வது முறை தொழுதுவிட்டு வரக்கூடிய சமயங்களில் என்னுடைய மனைவி சொல்கின்றார்கள், தொழுது முடித்த பொழுது திருகைகள் ஆடியது, சுற்றியது, அதிலிருந்து மாவுகள் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் திருகையை பிடித்து விட்டால் மாவு நின்று விட்டது. இது எங்களுக்கு ஹலாலா ஹராமா? என்னைக்காச்சும் நம்ம இதை கேட்டிருக்கோமாங்க? என்னைக்காச்சும் நம்மளுடைய வீட்டுல தேர்ந்து போன உடனே பிரியாணி முன்னாடி வச்ச உடனே இந்த பிரியாணி இன்ஜின் வந்தது, எது போல வந்தது, இது ஹலாலா ஹராமா, யாருடைய வீட்டு இது, எதையாச்சும் கேட்டிருக்கோமா? ஒன்னும் கேட்கறது என்ன மாடி சாப்பிடுவோம். ஆனால் சஹாபாக்கள் அங்கே பார்த்தார்கள், கேட்டார்கள், இது ஹலாலா ஹராமா, இதை உண்ணலாமா கூடாதா, இது என்னவென்று தெரியவில்லை யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஹலால், சாப்பிடுங்க. உன்னுடைய மனைவி மற்றும் அந்த திருகையை பிடிக்காமல் இருந்திருந்தால் கியாமத் வரை அந்த திருகை திரும்பிக் கொண்டே இருக்கும், அதிலிருந்து மாவுகள் கொட்டிக்கொண்டே இருந்திருக்கும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை கண்கூடாக கண்டார்கள். இதன் மூலியமாக தொழுகையின் மூலியமாக கண்டார்கள், தொழுகையின் மூலியமாக அடைந்து கொண்டார்கள். அன்னைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு சூழ்நிலைகளை ஆக்கவில்லை. எத்தனை வீடுகளில் நாம் 3 நேர உணவுகள் இல்லாமல் இருந்திருக்கின்றோம். 3 நாள் இல்லைங்க, 3 நேர உணவுகள் இல்லாமல் எல்லாம் கொடுத்த மாப்பெரும் கிருபை பரக்கத்துகள். ஆனால் அதை பெற்றுக் கொண்டு நெல்லிவிட்ட மனிதர் சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் படைக்கப்பட்ட எல்லா விலங்கினங்களையும் விட, படைக்கப்பட்ட எல்லா ரூஹானியத்தை விட, எல்லா ஹல்களையும் விட மிகவும் கேடுகட்டவனாக இருக்கக்கூடியது மனிதன். எல்லாம் தன்னை படைத்த ரப்பிற்கு நன்றி சேர்த்துக் கொண்டே இருக்கின்றது.
இரவுகளில் பசியுடன் உறங்குவதில்லை எந்த ஒரு விலங்கினங்களும். பகலில் எழக்கூடிய சமயங்களில் பசியுடன் எழும். அது ஒவ்வொன்றும் அப்பொழுது நாம் சத்தங்களை கேட்கலாம். காலையில் எந்திரிச்சு பஜனுடைய நேரங்களில் பார்க்கும் பொழுது கீச்சு கீச்சின் ஒவ்வொன்றும் தன்னுடைய பாஷைகளில் கூவிக்கொண்டும் கத்திக்கொண்டும் செய்து கொண்டிருக்கும், பார்த்துக் கொண்டிருப்போம். என்னென்று அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம், ஏதோ கத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அல்லாஹ்வை விக்ர் செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வாசகரில் அல்லாஹ்வை விக்ர் செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு சகோதரர்களே, விக்ருடனே சென்று கொண்டிருக்கின்றது, பறந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரிஸ்குகளை கொடுக்கின்றான். மீண்டும் தன்னுடைய கூட்டிற்கு வரும் பொழுது, மாலை பொழுது அங்கு சாய்ந்த பொழுது தன்னுடைய கூட்டிற்கு வரும் பொழுது எந்த விலங்கினங்களும் எந்த பறவைகளும் பசியுடன் இருப்பதில்லை. அனைத்தும் அல்லாஹ் தஆலா அதற்கு கொடுக்குகின்றான், உணவை கொடுக்குகின்றான். வயிறு நிறைந்து வருகின்றது. அல்லாஹ்வை ஒரு காலம் மறந்தால் அதற்கு மரணம் என்பது உண்டாகிவிடும். மரணம் என்பது உண்டாகிவிடும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் மட்டும்தான் அல்லாஹ்வின் மரண சமுதாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் குறிக்கப்பட்ட ஞானத்துகள் ஒவ்வொன்றையும் நான் சிந்தித்து பார்ப்பதில்லை. கண் கொடுத்திருக்கின்றான் பார்ப்பதற்கு, கை கொடுத்திருக்கின்றான் பிடிப்பதற்கு, காது கொடுத்திருக்கின்றான் கேட்பதற்கு, நாசி கொடுத்திருக்கின்றான் உணர்வதற்கு, நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றான் சுவைப்பதற்கு, பருகளுக்கு நடுவழில் நாக்குகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் பேசுவதற்கு, இதயத்தை கொடுத்திருக்கின்றான் சிந்திப்பதற்கு. சிந்திப்பதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் ஏதாவது ஒன்று குறைபாடுகள் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருந்தால் என்ன ஆகியிருப்போம்? ஆனா நம்முடைய இபாதத்துகளில், நம்முடைய அமல்களில் தக்வா என்பதும் இல்லை, அமல் செய்வதும் என்பதும் இல்லை. பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, லட்சத்திற்கல்ல இன்று கோடிகளுக்கு மேல் எத்தனை பள்ளிகள் கட்டப்பட்டு மாதத்திற்கு 2-3 பள்ளிகள் புதிதாக திறக்கப்படுகின்றது. ஆனால் அத்தனை பள்ளிகள் கட்டப்பட்டு எத்தனை பள்ளிகள் நிறைந்து வருகின்றன இபாதத்தினால், தொழுகையினால். ஒருவருக்கு முசீபத்து ஏற்படுகின்றது, குழப்பங்கள் ஏற்படுகிறது என்றால் அங்கே தொழுகையில் சீரான முறைகள் இல்லை என்பதுதான் அர்த்தம். கியாமத்துடைய அடையாளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், தொழுகையில் பொடுபோக்குத்தனம் இருக்கும். பல்வேறு விஷயங்களை சொல்லும் பொழுது தொழுகையில் பொடுபோக்குத்தனம் என்பது இருக்கும். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, வயோதிக காலத்திலும் விபச்சாரத்தில் ஈடுபடுவார். அப்பொழுது பஞ்சத்தை நீங்கள் எதிர்பாருங்கள், கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். இன்னைக்கு ஒரு இது நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். உலக நாடுகளே காரித்துப்பும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை, சின்ன குழந்தைகளிடம் பாலினம் தொழில்களை செய்தவர்களுடைய பெருங்கொண்ட பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். இந்திய நாடும் தலை முழுவதற்குத்தானே ஆகிக்கொண்டிருக்கின்றது. மறுப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்குள் நான் உள்ளே நுழைந்து முழுமையாக பேசுவதற்கு விரும்பவில்லை. ஆனால் கொள்கையில் பொதுபோக்குத்தனம் என்பது இன்று தொழுவதே இல்லை என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும், பல நபர்கள் அதிகமாக இருந்தாலும் தொழுகையில் பொதுபோக்குத்தனம் என்பது ஒன்று இருக்கின்றது. வர்ற வேகமா தொழுகைக்கு வரக்கூடிய நபர்கள் எப்படி வர்றோம், வேகமா வர்றாங்க, செய்யறாங்க, 2 நிமிஷம் கூட ஆகல ஒன்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் அந்த ஆயத்துகளை தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், உன்னுடைய முகங்களை நீங்கள் கழுவுங்கள், அடையாளங்கள் உன்னுடைய முகங்களை கழுவுங்கள், 2 கைகளையும் கிழந்தைக்கு அந்த கையுடைய மொழி உட்பட கழுவுங்கள், முழங்கை மொழி உட்பட கழுவுங்கள், தலைக்கு மசாக செய்யுங்கள், காலை கழுவுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். கரண்டைக்கால் வரை கழுவ வேண்டும் என்பதாக. ஆனால் இது எத்தனை நபர்கள் அதை தெளிவாக நாம் செய்திருக்கின்றோம். இது ஃபர்ல். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அந்த ஹதீஸ்களை வாசிக்கப்பட்டது. வேகமாக ஒரு மனிதர் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க,
சரியாக ஒது செய்யாதவருக்கு நரகம்தான் என்பதாக சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். சரியான முறைகளில் ஒது செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நரகம். ஆனால் நம்முடைய ஒழுக்கல் செய்யக்கூடிய சமயங்களில் சரியான முறைகளில் செய்கின்றோமா என்பதை பற்றி நாம் என்றால் யோசித்திருக்கின்றோமா? நான் கழுவுறீங்க, முகத்தை கழுவுறேன், கையை கழுவுறேன், தலைக்கு மசாஜ் செய்யும், காலை கழுவுறேன், அந்த நம்ம நினைச்சிட்டு வர்றோம். ஆனால் கைகள் கழுவக்கூடிய சமயங்களிலும் சரி, முகங்களை கழுவக்கூடிய சமயங்களிலும் சரி, அடைய வளைந்து கழுவ வேண்டும். முகத்தை கழுவும் பொழுது நெட்டி ஓரங்களில் இருந்து நாடுக்குள் வரை, ஒரு காது சோனையில் இருந்து மறுகாது சோனை வரை அனைத்தையும் அடைய வளைந்து கழுவ வேண்டும். முகத்தை சுற்றி கழுவ வேண்டும். தாடிகள் சிறிதாக இருந்தால் தேய்த்து கழுவ வேண்டும். பெரிய தாடிகளாக இருந்தால் உள்ளே தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும். அப்ப இந்த அளவிற்கு நாம் ஒருவை சரியான முறைகள் செய்தவர்கள் எல்லாரும் நாம் செய்து பார்த்திருக்கின்றோமா? ஒரு செஞ்சுட்டு நாம் சரியான முறைகள் செய்திருக்கின்றோமா என்பதை நீங்கள் கண்ணாடியும் இன்னின்றி தலையை செய்வதற்கு முன்பதாக உங்களுடைய முகங்களை நீங்கள் பாருங்கள். கண்ணீர் அனைத்தும் சென்றிருக்கின்றதா என்பதை நாம் அந்த அளவிற்கு பொதுவோக்குத்தரமாக பேசிக்கிட்டே முகத்தை கழித்துவோம், போயிச்சு நினைப்போம். சுருக்கங்கள் உள்ள இடங்களில் தண்ணீர்கள் சேர்வது தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சுருக்கங்கள் உள்ள இடங்களை தேய்த்துக் கொடுப்பதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். கண்ணுடைய இமைகள், மூக்குடைய ஓரங்கள், காதுடைய பின்பகுதிகள், இந்த இடங்கள் எல்லாம் சுருக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடங்களை சரியான முறையில் தேய்த்து கழுவிருக்கின்றோமா? பர்லமற்ற ஒளி செஞ்சா போதும். ஆனா இந்த பர்லையை ஒன்றி ஓட்டைகள் விழுந்து விடக்கூடாது. அடுத்தபடியாக கைகளை நாம் கழுவுகின்றோம். முழங்கை மொழி உட்பட கழுவ வேண்டும். முழங்கை மொழி உட்பட கழுவ வேண்டும். அதை நாம் கழுவுகின்றோமா? இந்த பக்கம் பார்த்தா நனைஞ்சிருக்கு, நலையாமல் இருக்கும். கீழ்ப்பகுதியில் நலையாமல் எத்தனை நபர்கள் ஒது செய்துவிட்டு வருகின்றார் என்று தெரியுமா? சற்று உட்கார்ந்து அமர்ந்து இருந்து பாருங்கள் ஒது செய்துவிட்டு வரக்கூடியவர்களை. அல்லது நீங்களே ஒது செய்துவிட்டு கைகளை திருப்பி பாருங்கள், நீங்கள்தான் நனைந்திருக்கிறதா என்பதை. இந்த கை மடக்கினுடைய இடங்களை நீங்கள் பாருங்கள், நனைந்திருக்கிறதா என்பதை. அப்படியானால் நம்முடைய ஒழுக்கலின் சுத்தங்கள் ஒழுவை பரிபூர்ணமாக நாம் செய்யப்படவில்லை. பரிபூர்ணமாக நம்முடைய ஒழுவை ஒழுவாக செய்யவில்லை. முதல் படித்தரம், தொழுகைக்குரிய முதலில் படித்தரம் ஒழு. அந்த ஒழு சரியில்லை என்றால் அதற்கு தொழுகை கூடாது. தொழுகை கூடாது என்றால் இவன் நரகத்திற்கு சென்று விடுவான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சரியான முறைகள் செய்யவில்லை என்றால் அவன் நரகவாதி, நரகம் செல்வான். தலைக்கு மசாஜ் செய்யறதை பத்தி பிரச்சனை இல்லை, அது லேசா தலைவிட்டு போய் ஒன்றுமே எடுத்து. அடுத்து கால்களில் நாம் கழுவக்கூடிய சமயங்களில் நாம் பார்க்க வேண்டும். கால்களை கழுவக்கூடிய சமயங்களில் அதில் இருக்கக்கூடிய தவறுகள் என்னவென்று தெரியுமா? காலுடைய முழங்கால் வரை கழுவ வேண்டும், கிரண்டைக்கால் வரை கழுவ வேண்டும். பின் குதிங்கால் என்று சொல்வார்கள். பின்பகுதியுடைய கால், குதிங்கால், முட்டிகளுடைய பகுதிகள் காய்ந்த வறண்ட பகுதிகளாக இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாம் தண்ணீர் சேர்வதை தடுக்கும். அந்த இடத்தில் நாம் தேய்ச்சி விட்டு கழுவணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விரல்களுடைய இடுக்குகள் இருக்கின்றது. இந்த இடுக்குகளை நாம் கூறி கழுவ வேண்டும். காலுடைய பின்பகுதியில் கீழே பார்த்தால் இந்த இடுக்குகளில் நலையாமல் இருந்து கொண்டிருக்கும். இதை நாம் நலைய வைக்க வேண்டும். நோன்பு வைப்போம், ரமலானுடைய மாத வருது, நோன்பு வைக்கின்றோம். தொழுகாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? தொழாமல் நோன்பு வைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழாமல் நோன்பு வைக்கக்கூடியவரை நோன்பு மட்டும் வச்சிருக்கா, சகருக்கு எந்திரிக்கா, விடிய விடிய நைட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டு, நைட்டெல்லாம் கதை பேசிக்கிட்டு சகர் செய்யறா, பஜர் கூட தொழுவானோ இல்லையோ போய் படுத்துங்கிறான். அடுத்த அசருடைய நேரத்துக்கு பாங்க சொன்ன எந்திரிச்சுருவாங்க. அசருடைய நேரத்துக்கு வந்துட்டு அங்க வந்து இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நோன்பு உட்கார்ந்துவாரு. அப்படியே ரொம்ப கவலையோட. இந்த
நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? நாய் பட்டினி கிடப்பதற்கும் இவன் நோன்பு வைப்பதற்கும் ஒன்றுதான் என்பதாக சொன்னார். நாய் பட்டினி கிடந்தால் அதற்குரிய நன்மைகள் இருக்கின்றதா? எந்த ஒரு நன்மைகளுமே இல்லை. அதுபோன்று தொழாமல் இவன் ஒரு மன்னன் நோன்பு நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்றார், இவனுடைய நோன்பு எந்த ஒரு பாய்காவும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்ப தொழக்கூடியவருடைய அடிப்படையுடைய இடங்கள் ஒழுக்களில் ஒவ்வொன்றாக சரி செய்து வர வேண்டும். இந்த இடுக்குகளை கழுவும் பொழுது என்ன செய்யணும்? இந்த வலையை விட்டு கழுவுகின்றோம். கீழே விரல்களுடைய இந்த இடுக்கல்ல கீழ்ப்பகுதியில் சேர்த்து கழுவ வேண்டும். கால் விரல்களுடைய கீழ்ப்பகுதியில் சேர்த்து கழுவ வேண்டும், தேய்த்து கொடுக்க வேண்டும். தண்ணீர்கள் சேர்வது அங்கு தடையாக இருக்கும். நான் எல்லாம் நல்லாத்தான செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்க. இதுக்கு அடியில தண்ணி நிறையாம இருக்கும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய ஒன்று கூடாமல் போய்விடும். ஒன்று கூடவில்லை என்றால் தொழுகை கூடாமல் போய்விடும். அருமைக்குரிய சகோதரர்களே, இதை சொல்றாரு, நான் 40 வருஷமா தொழுதுகிட்டு இருக்கீங்க, 40 வருஷமா எல்லா அமல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் என்ன கஷ்டத்துல தான் வச்சிருக்கான், எப்படிங்க நீங்க ஒண்ணு செய்றீங்க? இவருடைய ஒண்ணு 40 வருஷமா ஒரு இப்படித்தான் இருக்குது. இன்னும் சிலர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், அறியாதவர்களின் காரணமாக ஒது செஞ்சுட்டு வந்து காத்து புரிஞ்சுட்டா கூட ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது வரி தோல்விக்கலாம். அது ஒரு தனி பார்த்து, காத்து ஏற்படுது, அது தனி பார்த்து. எத்தனை முறைகள் காற்றுகள் பிரியப்பட்டாலும் ஒது செய்தே தீர வேண்டும். அப்படி நீங்கள் ஒது செய்யாமல் செய்தால் சொல்லி அல்லாஹ் சொல்லும்படி சொல்கின்றான். சொல்லி பொதுபோக்குத்தனமாக அசால்ட்டுத்தனமாக தொழுகிறவர்களை பற்றி சொல்கின்றான். அவர்களுக்கு அவர்களுடைய தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்றாக, தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்றாக அல்லாஹ் இங்கே சொல்கின்றான். எப்படி தொழக்கூடியவர்கள் பொதுநோக்குத்தனமாக அது கவனம் இல்லாமல் கவனச்சிகளுடன் யாரெல்லாம் கொண்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தொழுகையில் கேடுதான் அல்லாஹ் சொல்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு நேர தொழுகைகளை தொழாத நபர்களுக்குரிய வேதனைகளை பற்றி சற்று ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வக்கத்து தொழுகையை கூட கொண்டுவிட மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்தில், நாளை இவன் கேள்வி எனக்கு கேட்பதற்கு முன்பதாக மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வருவதற்கு முன்பதாக இங்கே கபரில் வைத்த உடனே கேட்கப்படுமே, மன் ரப்புக மன் தீனுக மன் நபியுக என்பதாக கேட்கப்பட்டபோது ஆஹா என்று சொல்லிவிடுவானே. அந்த அரங்கில் யார் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லின் பிரகாரம் நடக்கவில்லையோ, அவர்கள் பின்பற்றவில்லையோ, இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றவில்லையோ, அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ஆஹா என்பதாக சொல்வார்கள். செய்தவர்கள் ரலினா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா என்பதாக சொல்வார்கள். எல்லா கொஸ்டினா விட்டு ஆன்சரா விட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த கேள்விகளுக்குரிய அமல்கள் செய்தால் நாளை அங்கே பதில்கள் வரும். இல்லை என்றால் ஆஹா என்று நான் சொல்லிக் கொண்டிருப்போம். அப்பொழுது முனாதி அந்த ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது சொல்லப்படுகின்றது, அழைக்கக்கூடிய அழைப்பார் மலக்குகள் வந்தவர்கள் நரகத்துடைய அழைப்பாளரை சொல்லப்படும், அழைக்கப்படும். இவர் பொய் உரைத்து விட்டார், இவர் பொய் சொல்லிவிட்டார், நரகத்து பாம்பு என்பதாக ஒன்றை உங்கள் மீது சாட்டப்படும். அதனுடைய ஹதீஸ்களில் சொல்லப்படுகின்றது, அது ஒரு மூச்சு காற்று விட்டால், பூமியில் விடப்பட்டால் அந்த இடத்தில் கியாமத் வரை எங்கே குறிப்பிடுங்கள் முளைக்காது, கருகிவிடும். மனிதனை ஒரு கொட்டுகள் துவங்கியதிலிருந்து எவருடைய நேரங்கள் முடியும் வரை 5 நேர தொழுகைகளுடைய நேரங்கள்
தொழாமல் இருந்தார்களே, பொதுவாக்காக இருந்தார்களே, அவர்களை அந்த வழுக்கத்தலை பாம்பு சாட்டிக் கொண்டே இருக்கும், குத்திக் கொண்டே இருக்கும், வேதனை செய்து கொண்டே இருக்கும். ஒரு வெற்றிலை இறந்து போனப்போ மீண்டும் ஈடுபடுத்தப்படும், மீண்டும் விட்டுக் கொண்டே இருக்கும். இறப்பு என்பது கிடையாது. அவன் சாவும் முடியாது, உழைக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனை கொட்டிக் கொண்டே தீர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சிறிய ஒரு கரப்பான் பூச்சி கடித்தால் ஊராண்டு இடத்தில் பூரான் சென்றவாள், கரப்பான் பூச்சி கடித்ததா பூரான் கடித்ததா எனக்குரிய எண்ணத்திலேயே இவனுடைய தலைக்கு உச்சத்திற்கு ஏறும் விஷம். அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதன்மையாக கேட்கக்கூடியது தொழுதாயா என்பதைத்தான் கேட்பார். எத்தனை நபர்கள் நாம் ஐயா ஸலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் எத்தனை முறைகள் அழைக்கப்படுகின்றது. தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெட்டியின் பக்கம் மாறுங்கள் என்பதாக அழைக்கப்படும் போது வெட்டித்த கலைகளில் பேசிக்கொண்டு வீராவசனங்களாக திரிந்து கொண்டிருக்கின்றோமே. நாம் அல்லாஹ் நம்மை படைக்கப்பட்டது அவனை வணங்குவதற்காக அழைத்தார். இன்னமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேறு எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை, நான் சொல்லவில்லை, ரப்பு சொல்லுகின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் தொழுகையை உதாசீனப்படுத்தக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி விட்டோம். அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி விட்டோம் என்றால் நம்முடைய ஈமானை நம்ம இடத்தில் இருந்து போய்விடுகின்றது. முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் இல்லாதவனாக ஆகிவிடுகின்றாய். வாழ்நாள் அல்ல, ஒரு நாளைக்கு முடிந்தது அனைத்தையும் பார்த்துக் கொண்டு நம்முடைய பொருள்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ஃபஜ்ருடைய பாங்குடைய நேரங்களில் எழுந்திருந்து பள்ளியின் பக்கம் வேண்டி வந்தவர்கள் எத்தனை நபர்கள். இன்னும் சொல்ல போன பல ஊர்களில் நடக்கக்கூடியது எல்லா ஊர்களிலும் நம்ம ஊரில் நடக்கும் நினைக்கிறேன். இந்த ரமலானுடைய மாச கடைசி 10 நாட்கள் என்று சொல்லக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க தேடிப்பீங்க. இரவெல்லாம் அமல்களில் ஈடுபடுவோம், சஹருடைய நேரம் சாப்பிடுவோம், சாப்பிட்டு போட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவாங்க. இந்த கலைகள் எல்லாம் நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எப்படி நோன்பு ஒரு ஃபர்லோ அது ஒன்று தொழுவது உங்களுக்கு ஃபர்ல். இதை விட்டு விட்டால் இவன் முஃமின் அல்ல, இவன் முஸ்லிம் அல்ல. தொழுகை தொழாதவர்களுக்கு இஸ்லாத்தில் லட்சிய பங்கம் இல்லை என்று முத்தநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு பிறகு நாம் தொழவில்லை என்றால் நாளை அல்லாஹ்விடம் நாங்கள் கற்பித்துக் கொள்வோம். யா அல்லாஹ், இந்த ஊருக்கு சென்றேன், இந்த ஊரில் நான் எடுத்து சொல்லிவிட்டேன், இப்படி இருந்தும் இந்த மனிதர்களுக்கு யார் அதை கேட்கும் தொழவில்லையோ அந்த மனிதர்களை நீ பார்த்துக் கொள் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் தப்பிக்க முடியாது. நாங்கள் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு இறங்காது என்பதை நீங்கள் சொல்ல முடியாது. அல்லாஹ்விடம் கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்கள் உங்களை தள்ளிவிட்டோம். நீங்கள் தொழாருங்கள், எங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை தான் எங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய கடமை எங்களுக்கு எத்தி வைக்கின்றோம். அது வரக்கத்தக்க ஒரு உணவுதான், வரக்கத்தக்க செல்வம் தான். தொழுகையை தொழுங்கள். அல்லாஹு தஆலா தொழக்கூடிய நபர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹித் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.